श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति. समर्पण पद्धति श्लोकं 104. मत्वा तृणाय भरतो मणिपादरक्षे रामेण तां विरहितां रघुराजधानीं त्वामेव सप्रणयम् उज्जयिनीम् अवन्तीं मेने महोदयमयीं मथुराम् अयोध्याम्. பதபதார்த்தம். ஹே மணிபாதரக்ஷே, வாராய் கல்லிழைத்த பாதுகையே. பரதஹா, பரதரானவர். ராமேன, ஸ்ரீராமனாலே. விரஹிதாம், பிரிந்திருக்கின்ற. தாம், பிரசித்தமான. ரகுராஜதானி, அயோத்தியா பட்டணத்தை. திருநாய மத்வா, திருணமாக நினைத்து. சப்ரணயம், பிரீத்தியோடு கூட. துவாமேவ, உன்னையே. உஜ்ஜயினீம், அதிகமான ஜெயத்தை உடைத்தானவளாகவும். உஜ்ஜயினி என்ற பட்டணமாகவும். அவந்தீம், காப்பாற்றுபவளாகவும். அவந்தி என்கிற பட்டணமாகவும். மகோதயமயீம், பெரிய ஐஸ்வர்யமாகவும். மகோதயம் என்கிற பட்டணமாகவும். மதுராம், இன்பமாகவும். மதுரை என்ற பட்டணமாகவும். அயோத்தியாம், ஒருவராலும் சண்டை போட முடியாதவளாகவும். அயோத்தியை என்ற பட்டணமாகவும் மேனே எண்ணினார் அப்படின்னு சாய்க்கிறார். இது ஒரு ஸ்லேடைகளை உபயோகித்து பண்ண ஸ்லோகமாக அமையிறது. அதாவது இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு ரெண்டு அர்த்தம். உஜ்ஜயினி, அவந்தீம், மதுராம், மகோதயம், இதுக்கெல்லாம் ரெண்டு அர்த்தம் இருக்குது. அதாவது என்னென்னா, பரதன் இப்போ ராஜ்யமே வேண்டாம் எனக்கு, நான் திருப்பி எங்கள் அண்ணாவை தான் கூட்டுண்டு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அப்போ அதுக்கு அவர் சொல்கிற காரணம், பரதன் எப்பேற்பட்டவர்ன்றதுக்கு வால்மீகி ராமாயணத்தில் ரொம்ப அழகான ஸ்லோகம் ஒன்று. கதம் தசரதாஜாதோ பவேத் ராஜ்யாபஹாரகா ராஜ்யம் ச அகம் ச ராமஸ்ய தர்மம் வக்து மிகார்ஹசி அப்படின்னு. ராஜ்யம் ச அகம் ச, இந்த ராஜ்யமாகட்டும், அகம் நானாகட்டும், ராமஸ்ய ராமனுடைய உடைமைகள் இல்லையான்னு கேட்குறார். நானும் இந்த ராஜ்யமும் ராமனுக்கு கட்டுப்பட்டவா. ஒரு உடைமை எப்படி இன்னொரு உடைமையை ஆள முடியும்? நாங்கள் வெறும் ப்ராப்பர்ட்டி, ராமனோட ப்ராப்பர்ட்டி. நாங்கள்லாம் வஸ்துக்கள். இந்த ராஜ்யமாகட்டும் நானாகட்டும், நாங்கள்லாம் ராமனோட உடைமை. ஒரு உடைமை எப்படி இன்னொரு உடைமையை ஆள முடியும்? அதனால ராமன் தான் திருப்பி ஆளணும் அப்படின்னு சொல்கிறார் அவர். அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் போய் ராமனை கூட்டிகிட்டு வரேன்ட்டு அவர் கிளம்பிட்டார். ஆனால் ராமன் வரல, பாதுகையை தலைமையில் வச்சுட்டு வந்தார்னு நமக்கு தெரியும். இப்போ இங்கே சுவாமி என்ன சொல்கிறாருன்னா, இப்படி பாதுகையே உன்கிட்ட அவ்வளோ பிரியத்தோடு வணங்கின அந்த பரதன், எந்த பரதன்? எனக்கு இந்த ராஜ்யம்லாம் திருநாய மத்வா, திருணமாக மதித்து, அதாவது புல், எனக்கு ஒரு புல்லுக்கு சமானம் இந்த ராஜ்யம், எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்ட்டு கிளம்பின அந்த பரதனுக்கு, ஒரு ராஜ்யம் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு கிளம்பின பரதனுக்கு 5 ராஜ்யத்தை கொடுத்துருக்கியே அப்படிங்கிறார். 5 ராஜ்யம் என்னென்ன அப்படின்னா, உஜ்ஜயினி, அவந்தி, மதுரா, மகோதயம், அயோத்தியாம். 5 ராஜ்யத்தை, அயோத்தின்னு ஒரு ராஜ்யத்தை வேண்டான்னு சொன்னவனுக்கு 5 ராஜ்யத்தை கொடுத்துருக்கையே பாதுகையே அப்படின்னு வியக்கிறார். 5 ராஜ்யம்ன்றது ராஜ்யங்களோட பேர். இது பேரை பார்த்தாலே நமக்கு தெரியுது. இந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய 7 நகரங்களில் இது 5 நகரம். மீதி அவர் 2 காசியும் காஞ்சியும் தான் இதில் எடுக்கலை. ஆக இந்த 5 நகரத்தையும் கொடுக்குறார் பாதுகைக்கு. பாதுகை பரதனுக்கு கொடுக்குறா. இப்படி இந்த ராஜ்யங்களுக்கு பேர் இது ஒரு பக்கம். இது மற்றபடி இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, உஜ்ஜயினி அப்படின்னா ஜெயத்தை உடையவள், ஜெயத்தை கொடுக்குறா பாதுகையானவள். உஜ்ஜயினின்ற சொல்லின் மூலமாக ஜெயத்தை கொடுக்குறா. காப்பாற்றுபவள் அப்படின்றது, அவந்தி அப்படின்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் காப்பாற்றுபவள். மகோதயம் அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் ஐஸ்வர்யத்தை உடையவள். மதுரா அப்படின்னா இன்பமானவள். அயோத்தியா அப்படின்னா ஒத்தராலையும் ஜெயிக்க முடியாது, அதாவது சண்டை போட முடியாதவள், எதிர்த்து நிற்க முடியாது யாராலையும், அந்த மாதிரியான ஒரு 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 இதை கொடுக்குறவ, கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுக்குறவ. ஆக
இந்த மாதிரி 5 ராஜ்யத்தை நீ அவருக்கு கொடுத்தேன்னு ஒரு அர்த்தம் வருது. இன்னொரு அர்த்தம் அவருக்கு ஜெயத்தை கொடுத்த, காப்பாற்றின, ஐஸ்வர்யத்தை கொடுத்த, இன்பத்தை கொடுத்த, எதிர்ப்பவர் யாரும் இல்லாத நிலவையே கொடுத்த அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒரு ராஜா அப்படின்னா அவருக்கு என்ன குணம் இருக்கணும்? அவரை யாரும் எதிர்த்து நிற்கக்கூடாது. அப்படி எதிர்த்து நின்றால் அவளை தன் தலை வணங்க செய்யறதுக்கு அவளை ஜெயிக்கணும், போராடி ஜெயிக்கணும். ஸோ ராஜான்றவனுக்கு எதிரிகள் யாரும் இருக்கக்கூடாது. அப்போ தான் அவன் நல்ல ராஜா. தன்னுடைய ஜனங்கள் இன்பமாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆட்சி புரியணும். ஐஸ்வர்யத்தை விருத்தி பண்ணணும், இந்த ஐஸ்வர்யத்தையும் ஜனங்களையும் பாதுகாக்கணும். இதுதான் ராஜலக்ஷணம்னு சொல்லுவோம். இந்த 5 லக்ஷணத்தையும் பரதனுக்கு கொடுத்தியே அப்படின்னும் ஒரு அர்த்தம் வருது. ஆக 5 ராஜ்யங்கள் பேரும் வருது, 5 குணநலன்களையும் காமிக்கிற ஸ்லோகமாக இது அமையிறது. ஒரு ராஜ்யத்தை வேண்டான்னு சொன்னவனுக்கு 5 ராஜ்யத்தை கொடுத்துருக்கியே பாதுகாதேவி. அது பாதுகையோட நேச்சர். நம்ம ஒன்று கேட்டோன்னா நமக்கு திருப்பி கொடுக்கும்போது 1000 கொடுக்கறதுன்றது பாதுகையோட நேச்சர். அந்த பாதுகையோட அந்த குணநலனை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி எடுக்கிறார் ஒரு ஸ்லேடையின் மூலமாக. ஆக உஜ்ஜயினி, அவந்தி, மகோதயம், மதுரா, அயோத்தியாம்னு 5 குணநலன்களை பரதனுக்கு கொடுத்த, ஒரு ராஜ்யம் வேண்டான்னு சொன்னவனுக்கு 5 ராஜ்யத்தை கொடுத்தியே பாதுகையே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக பாதுகையோட தாராள மனசை பற்றி சுவாமி எடுத்திருக்கார். அடியே கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.